வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIB தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் மக்களே. இப்போ நான் எலிஃபண்ட் பீச் அந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு, கிளீனாக இருக்கு. ஸோ இங்கே எலிஃபண்ட் பீச்சை இறங்கின உடனே ஃபைபர் போட்லாம் கொஞ்சம் தூரத்துலேயே அவங்க நங்கூரம் போட்டு நிப்பாட்டிட்டு நம்மளை சேஃபாக கொஞ்சம் கரை இறக்குவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி பாதையில் நடந்து வந்து இந்த கடல் சின்ன பாதையை கடந்து இந்த இடத்துக்கு வரணும். மக்களே, இந்த எலிஃபண்ட் பீச் ரீச் ஆனதும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம கைடு நம்மளை கூட்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் கவுண்டரு, லாக்கர் ரூம் கவுண்டரு, ரெஸ்ட் ரூம்ஸு, நிறைய சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் விற்கக்கூடிய ஸ்டோர்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது. கூடவே மக்கள்களை கூட்டமாக நின்று அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுது. என்னடா இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாக போய் பார்க்கும்போது நம்ம டிக்கெட் எடுக்கும்போதே நமக்கு ஸ்னோக்லிங் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நீங்கள் போகலான்னு ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே வந்தால் அந்த ஆக்சஸுக்கு இவங்க ஃப்ரேம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ பைசா, அதுலேருந்து போகணும் இன்னும் எக்ஸ்ட்ரா பைசான்னு இந்த மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் பிக்சரே சேஞ்ச் ஆகுது. அதனால் கவனமாக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவிட்டீஸை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லக்கிலி நான் வந்து ஸ்விம் சூட் என்னோட இதை கொண்டு போயிருந்ததால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எனக்கு எதுவும் ஆகலை. ஸோ வாங்கிக்கிட்டு நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியான ஸ்னோக்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலுடைய மேற்பரப்பில் மிதந்துக்கிட்டே கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் ஸ்னோக்லிங். அதுக்கு நான் என்னை தயார்படுத்தினேன். நான் சொன்ன மாதிரி லைஃப் ஜாக்கெட் மஸ்ட், ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் இது வேணும். ஸோ என்னோடய கையில் பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருந்தேன் க்ரீன் கலர். அது என்னென்னா நம்ம அந்த லாக்கர் கீயோட சாவியை பேண்டில் கனெக்ட் பண்ணிக்காங்க. ரொம்பவே சேஃபாக இருந்தது, ரொம்ப டைட்டாக கரெக்டாக இருந்தது, ஃப்ளெக்சிபிளாக சேஃபாகவும் இருக்குது. அங்கே தண்ணிக்குள்ளே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களே, நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த தண்ணியை பார்த்தோன்னா நமக்கு கை கால் பரபரன்ட்டு ஸ்விம் பண்ண தோணும். பட் நான் இப்படி பண்ணதுக்கே எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. பெடல் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது. காரணம் கீழே கோரல்ஸும் மீன்களும் அதனால் டிஸ்டர்ப் ஆகும்ட்டு. ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் எனக்கான ஸ்னோக்லிங் சி ஆக்டிவிட்டிக்கான பர்ஃபெக்ட் அசிஸ்ட் கைடு வந்துட்டு அவர் அந்த ஸ்னோக்லிங்க்கான எனக்கு மாஸ்க்கை மாட்டிட்டு என்னென்ன செய்யணுன்றது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே ஆக்டிவிட்டி கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி சுவாசம் விடணும், இதெல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தயார் அப்படின்னதுக்கப்புறம் நமக்கான சூப்பர் சி ஆக்டிவிட்டியான ஸ்னோக்லிங் நம்ம என்ஜாய் பண்ண போகலாம். என்ன மக்கள், எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, அனிமேஷன் இல்லை, 3D இல்லை, இது அத்தனையும் உண்மை. நான் என் கண்ணார பார்த்து ரசித்த உண்மையான காட்சிகள் தான் இது. சொல்லவே முடியலை, விவரிக்க முடியல. அப்படி ஒரு உணர்வு, அட்டகாசம், அமர்க்கலமாக இருந்தது. அந்த கூஸ் பம்ப்லாம் நினச்சா உண்மைக்கே சொல்கிறேங்க. அந்த ஸ்னோக்லிங் மாஸ்க் போட்டுட்டு நான் ஒரு மீனையும் தொட்டியில் சின்ன சின்ன அக்வேரியத்தில் பார்த்த விஷயங்களை என் கைக்கு நெருக்கத்தில் நான் பார்க்கும்போது எத்தனை முறை நான் வாவ்னு சொல்லி அங்கே ஆனந்தப்பட்டேன்றதுக்கு அளவே இல்லை. இதே உணர்வு முதல் முறை போகிற அத்தனை பேருக்கும் வரும், அதில் மாற்று கருத்தே. எக்ஸலண்ட்டான ஒரு வாட்டர் சீபோர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தான் இந்த ஸ்னோக்லிங் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஸ்னோக்லிங் ஆக்டிவிட்டியில் ரொம்ப கவனத்தில் நீங்கள் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அங்கே போய் ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவு வரைக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் கிடைக்கும், அதுக்கு மேலே எந்த தூரத்துக்கு போனால் பைசான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்னோக்லிங் போகலாம். ஏன்னா போனதுக்கப்புறம் எக்ஸஸாக பில் போட்டாங்கன்னா நமக்கு தான் லாஸ்.
எங்களுடைய இந்த LIV தமிழின் சுற்றுலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் LIV தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் SS. நன்றி, வணக்கம்.